இப்ப தம்பி ஆசீர்வதிக்கப்படுகிறான்றத தெரிஞ்ச உடனே தனக்கு போட்டியா இவன் இருக்கிறானே, என்ன செய்யலாம்? இப்ப இவனை நம்ம கொன்னுட்டோம்னாக்கா எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு தானே கிடைக்கணும், ஏன்னா என்ன தவிர வேற யாரும் இல்லையே. இப்படி ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு அவன் என்ன பண்ணா, ஆபேலை கொல்லுவதற்கு அந்த பலிபீடத்து பக்கத்திலேயே தீர்மானம் பண்ணிட்டான். உடனே ஆண்டவருக்கு தகவல் போயிடுச்சு. சகலத்தையும் அறிகிற தேவன் அல்லவா, இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் அல்லவா. தாவீது சொல்றானே, ஆண்டவரே நீர் என்னை தூரத்திலிருந்தே ஆராய்ந்து அறிகிறீர், என்னுடைய உட்கார்தலை அறிகிறீர், என்னுடைய எழுந்திருக்குதலை அறிகிறீர், நான் எங்கெங்க போறேன், யார்கிட்ட பேசுறேன், எல்லாமே உமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த உணர்வு ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல இருக்குமானா இந்த உலகத்தின் எந்த பாகத்துக்கு போனாலும் அவன் பாவமே செய்ய மாட்டான். இன்னைக்கு எத்தனை பேரு கொழும்புல பாவம் செஞ்சா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போய் பாவம் செய்யறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் சொந்தக்காரங்க யாரும் இல்ல, தெரிஞ்சவங்க யாரும் இல்ல, இது அவங்களுடைய அபிப்பிராயம். ஆனா கர்த்தர் எவ்விடத்திலிருந்தும் எல்லாரையும் அவர் பார்க்கிறான்றத நிறைய பேர் மறந்துறாங்க. இருட்டிலும் கர்த்தருக்கு கண்ணு தெரியும். நீ மறைந்திருந்து செய்கிற பாவங்களையும் கர்த்தர் கவனிக்கிறார். அவருடைய பாரார் என்று நினைக்காதே, அவருடைய கண்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். காயின் இப்படி ஒரு திட்டம் போட்ட உடனே காயினுக்கு முதல் எச்சரிப்பை கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் வார்னிங், முதல் எச்சரிப்பு. காயினே, ஏன் உன் மூஞ்சி மாறிச்சு? நீ என்ன மனசுல திட்டம் வைத்திருக்கிற? எப்படி தெரிஞ்சது ஆண்டவருக்கு? சகலமா அவருக்கு தெரியும். ஆனா ஏன் கர்த்தர் இந்த கேள்வியை கேட்கிறார்? ஏன் ஆண்டவர் கேட்காமலே அவருக்கு தான் புரியுமே, எதுக்காக இந்த கேள்வி கேட்கணும்? நிறைய இடத்துல பைபிள்ல நீங்க பார்க்கலாம், ஆண்டவர் கேள்வி கேட்கறத பார்க்கலாம். ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு கேட்கிற, ஏன் ஆண்டவருக்கு தெரியாது? அந்த சின்ன ஏதேன் தோட்டத்துக்குள்ள எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியாது. ஏன் கர்த்தர் அப்படி கேட்கிறாரு? உன்னை நீ புரிந்து கொள்வதற்காக. நீ என்ன மாதிரி பாவத்தை செஞ்சியோ அதை நீயாகவே புரிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் அந்த கேள்வி கேட்கிறார். ஆதாமே நீ எங்க இருக்கிற? நாங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம். ஏன் நீ ஒளிஞ்சிட்டு இருக்கிற? நாங்க நேக்கடா இருக்கிறோம், நான் நிர்வாணமா இருக்கிறேன். நிர்வாணம் உனக்கு யார் சொன்னது? கேள்வி மேல கேள்வி கேட்டு 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 இவங்க எந்த மரத்தடியில பாவம் செஞ்சாங்களோ அங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு. அதுக்குதான் கேள்வி கேட்கிறாரு. அவருக்கு புரியாம அல்ல, தெரியாம அல்ல, உன்னை விளங்க வைக்கிறதுக்காக தான். அதனாலதான் இவனே ஒத்துக்குவானான்றதுக்காக தான் ஆண்டவர் கேட்கிறாரு. ஒத்துக்கிற மாதிரி இல்லை. முதல் வார்னிங் கர்த்தர் கொடுத்தாரு, ஜாக்கிரதை, பாவம் உன் வாசல் படியிலே படுத்திருக்கும். ஃபர்ஸ்ட் வார்னிங். எப்பவுமே சில சொல்லுவாங்க, ஒரு தண்டனை அனுபவிச்சவன சொல்லுவாங்க, ஐயோ இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த பாவத்தை செஞ்சிருக்க மாட்டேனே, இந்த விதமான தப்பு செஞ்சிருக்க மாட்டேனே. தேவன் ஒரு மனுஷனை தண்டிக்கிறாருன்னா எடுத்த எடுப்புல தண்டிக்கவே மாட்டார். பல முறை உன்னோடு கூட அவர் பேசியிருப்பார், மனசாட்சி மூலியமாய் பல விதத்துல பேசியிருப்பார். ஆண்டவர் முன்னறிப்பு கொடுக்காம யாருக்கும் தண்டனை கொடுக்கறது இல்ல. ஆதாம் ஏவாளுக்கு முன்னறிவிப்பு கொடுத்தார், நீ இருக்கிற பழம்லாம் சாப்பிடு, ஆனா அந்த குறிப்பிட்ட மரத்தினுடைய பழத்தை மாத்திரம் சாப்பிடாதே. சொல்லாம இல்ல, எச்சரிப்பு கொடுத்தார். ஆனா மிஸ்ஸஸ் ஆதாம் என்ன சொன்னாங்க? ஏன் இந்த பழத்தை தின்னா என்ன பாவம்? நான் விபச்சாரமா பண்ணிட்டேன், பழத்தை தின்னா என்ன பாவம்? உடனே தேவ தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. சொன்னாரே, எச்சரிப்பு கொடுத்தாரே, கீழ்ப்படியில. லோத்தினுடைய குடும்பத்துக்கு எச்சரிப்பு கொடுத்தார், இந்த சோதம் குமாராவை நான் அழிக்க போகிறேன், நீங்க சீக்கிரம் அந்த இடத்தை விட்டு அந்த மலைக்கு மேல ஓடி போயிடுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க காப்பாற்றப்படணும்னாக்கா அந்த உச்சிக்கு போற வரைக்கும் நீங்க திரும்பி பார்க்க கூடாது. இதுதாங்க கண்டிஷன். ஆனா மிஸ்ஸஸ் லோத்து இதுலயும் என்ன பண்ணாங்க? திரும்பி பார்த்தா என்னையா பாவமா? தான் வீடு, தன்னுடைய கார்டன், தன்னுடைய தோட்டம், இதெல்லாம் மனசை கவர ஆரம்பிச்சா, ஐயோ இவ்வளோ பெருசா நான் விட்டுட்டு போறேனே, இவ்வளோ பெரிய காரியத்தை விட்டுட்டு போறேனே. இந்த எண்ணம் மனசுக்குள்ள வந்து தேவன் சொன்ன அந்த கட்டளைக்கு மீறி அவ திரும்பி பார்த்தா உப்பு தூணா மாறி போயாச்சு. தேவன் எச்சரிப்பு கொடுத்தாரே, ஆனா கீழ்ப்படியில. இப்போ நீ தண்டனை அனுபவிக்கிற. அப்ப நிறைய பேருடைய அபிப்பிராயம் என்ன? இதெல்லாம் பெரிய பாவமா? சிகரெட் குடிக்கூடாதா, பீடி குடிக்கூடாதா? பைபிள்ல எழுதிருக்குதா? இது ஒரு கேள்வி நிறைய பேருக்கு. சிகரெட் குடிக்கூடாதுன்னு பைபிள் எழுதிருக்குதா சார்? சொல்லுங்க, இப்பவே விட்டுறேன். என்னமோ இது ஒண்ணுக்கு தான் வசனமே தெரியாத மாதிரியும் மற்றதெல்லாம் ரொம்ப கீழ்ப்படிஞ்ச மாதிரி அவருடைய அபிப்பிராயம். பைபிள் தெளிவா சொல்லுது, தீமையாய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகு. ஆர்கியூமெண்ட் பண்ணவே பண்ணாத. அந்த காலத்துல சிகரெட்டே இல்ல, அதனாலதான் எழுதி வைக்கல. இப்ப சிகரெட் வந்திருக்குது. ஆனா பொதுவா சொல்றாரு, தீமைன்னு தோணுச்சுன்னா விட்டுடு. நீ அத உணரணும்ன்றதுக்கு தானே உலகமே சேர்ந்து
திட்டம் பண்ணி ஒன்னு எழுதி இருக்குது. ஒவ்வொரு லாகிரி வஸ்துக்களிலும், ஒவ்வொரு பீடியிலையும், ஒவ்வொரு சுருட்டுலையும், ஒவ்வொரு சிகரெட்லையும் சின்னதா எழுதியிருப்பாங்க, இதை நீ சாப்பிட்டனாக்கா உன்னுடைய நுரையீரல் கெட்டுடும், உன்னுடைய வியாதி வந்துடும், கேன்சர் வந்துடும். அதுவும் பொடி எழுத்துல, ஏன்னா பெருசா தெரிஞ்சு நீ குடிக்காம போயிடுவேன்றதுக்காக பொடி எழுத்துல எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா என்ன, அவங்களுக்கு நான் சொன்ன மீறி செஞ்சிட்டாங்க, நாங்க எச்சரிப்பு கொடுத்துட்டோம், ஆனா அதுக்கு மேல குடிச்சாங்கன்னா நாங்க குற்றவாளி இல்லை. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வெளிநாட்டுல எல்லாம் கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. இவன் உண்டாக்குன சிகரெட்டை குடிச்சா எனக்கு லங்ஸ் வந்துச்சுன்னு ஒருத்தன் கேஸ போட்டான். அதுக்கு உடனே அவனுக்கு ஃபைன் போட்டாங்க. அதுக்கப்புறமேலதான் ஒவ்வொரு சிகரெட்லயும் எழுத தொடங்கிட்டாங்க. நாங்க எழுதிட்டோம், அதுக்கு மீறி அவங்க குடிச்சாங்க, நாங்க ஜவாப்தாரி இல்லை. முன்னறிவிப்பு இருந்தது. தீமையாய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டுடு, ஆர்கியூமெண்ட் பண்ணவே பண்ணாதே. இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம், இந்த ஆலயத்தை கெடுக்க உனக்கு உரிமையே கிடையாது. தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து அவர் நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார். நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை நான் கெடுத்து போடுவேன். நீ குடிச்சு கெடுத்தது பாதி, மீதி பாதியை நான் கெடுத்து போட்டுடுவேன். இதுதான் கர்த்தர் சொல்லுகிற காரியம். இதை கெடுப்பதற்கு பீடியோ, சிகரெட்டோ, கஞ்சாவோ, சுருட்டோ, மதுபானமோ குடிச்சு நீ கெடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, அதிகாரம் கிடையாது. இது கர்த்தருடைய ஆலயம். அவர் எப்பவுமே தங்க ஆசைப்படுகிறார். தீமையாய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விலகு சொன்னார், முன்னறிவிப்பு சொன்னார். அதே மாதிரி யூதாஸ் காரியத்துக்கு கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்தார். உங்களில ஒருத்தன் என்ன காட்டி கொடுக்க போறான். சொல்லாம செய்யல ஆண்டவர், சொன்னார். அது மாத்திரம் சொல்லல, இன்னும் விவரிச்சு சொல்றார். உங்களை ஒருத்தன் என்ன காட்டி கொடுக்க போறான், அவனுக்கு ஐயோ, அவன் இந்த உலகத்துல பிறக்காம இருந்தா அவனுக்கு நல்லதா இருக்கும். இவ்வளோ தூரம் சொல்றாரு. பக்கத்திலேயே உட்காந்து சவுக்கு சவுக்குன்னு தின்னுகிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கிறான் இவன். எல்லாம் நான் 30 வெள்ளிக்காசு எக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சாச்சு, நீ என்னையா சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப நீ சொல்லிட்டு ரொம்ப லேட் இது. அதுக்கப்புறமா அவன் மனசு மாறலன்னு ஆண்டவர் பார்த்ததுக்கு அப்புறமேலதான் உடனே சீக்கிரம் அப்பத்தை எடுத்து திராட்சத்தை தொட்டு, நீ தின்னுட்டு வேகமா இடத்த காலி பண்ணு போ. அப்ப கூட அவனுடைய மனசுல ஒரு தைரியம், ஒரு துணிகரம். அவ்வளவு சீக்கிரமா தனக்கு கொடுத்து அனுப்புறாரு. என்னமோ இதுல இருக்குதுன்றத யோசிக்கவே இல்லையே, அவன் குற்ற உணர்ச்சியே இல்லையே. உடனே வெளியே போயிட்டான். தான் சொன்ன ஏற்பாடு செஞ்சபடி இயேசுவை காட்டுறதுக்கு, காட்டி கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டான். அவன் காட்டி கொடுத்துட்டாயா. அதுக்கப்புறம் இயேசுவை பிடிச்சதுக்கு அப்புறம் அவன் குலுங்கி குலுங்கி அழுது, முன்னறிப்பு குளித்தாரே, சொன்னாரே, நான் கேட்கலையே என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு என்ன பண்ணிட்டான், மனஸ்தாபப்பட்டு திருந்த முயற்சி பண்ணல. அவன் செஞ்ச ஒரு தப்பு. எல்லாரையும் மன்னிக்க கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட பாவியும் மன்னிக்க சித்தமா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நம்ம வாசிக்கிறோமே, துன்மார்க்கன் துன்மார்க்கத்தில் சாவதை நான் விரும்பாமல் அவன் மனம் திரும்பி பிழைப்பதையே நான் விரும்புகிறேன். அப்ப அவன் அப்படியே சாகிறத விரும்பல. மனம் திரும்பிட்டானா அவனுக்கு வாழ்க்கை உண்டு. ஆனா இவன் என்ன செஞ்சான், உணர்ந்தான், பாவத்தை உணர்ந்தான், குற்றத்தை உணர்ந்தான். ஆனா திருந்தி வாழ ஆசைப்படல. சாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு அவன் ஆசைப்பட்டுட்டான். ஆகவேதான் 4 கொண்டு செத்தான், தூக்கு போட்டு செத்தான். ஆனா ஒண்ணு யோசிங்க, பேதுருவும் இதே தப்பு தான் பண்ணார். பேதுருவும் இயேசுவை காட்டி கொடுத்தான். வாசத்துல சொல்ல போனா யூதாஸ் காரியத்தை விட பெரிய பாவம் செஞ்சது பேதுரு தான். யூதாஸ் காரியத்தை தப்பு கணக்கு போட்டு வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்தான், அவ்வளவுதான் செஞ்சான். ஆனா பேதுரு பெரிய பாவத்தை செஞ்சான். என்ன பெரிய பாவத்தை செஞ்சான்? ஆண்டவரை மறுதலித்ததோடு மாத்திரமல்ல, வசனம் என்ன சொல்லுது, சபிக்க தொடங்கினான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்தை யார் யார் சபிக்க தொடங்குவா? என்ன தெரியாம செஞ்சிட்டான்னு நினைக்கிறீங்களா? மத்த சீஷர்கள் தான் பரவாயில்ல, தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனா பேதுருக்கு சகலமும் தெரியும். ஒரு இடத்துல இயேசு சொன்னாரு, என்னை பத்தி ஊர் ஜனங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டாரு. உடனே என்ன சொன்னாங்க, உண்மை எலியான்னு சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, இல்ல சொன்னாங்க. பேதுரு பார்த்து கேட்கிறார், நீ என்னப்பா நினைக்கிற என்னை பத்தி? அப்ப அவன் சொன்னான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். உடனே இயேசு என்ன சொன்னாரு, இது நீயா சொல்லல, பிதா உனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறாரு. மற்ற எந்த சீஷர்களுக்கு வெளிப்படுத்தாத ஒரு பெரிய ரகசியத்தை பேதுருக்கு தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்தினார். ஏன்? அவன் மேலதான் சபையை ஆரம்பிக்க போறதாக திட்டம். ஆகவே இயேசு யார் என்பதை இவன் தெரிஞ்சுக்கலனா இவன் எப்படி சபையை நடத்த முடியும்? ஆகவேதான் பிதாவே அவனுக்கு எல்லா காரியத்தையும் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். இப்படி மற்றவங்க யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் இவனுக்கு இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருந்தும் கூட
யார சபிக்கிறோன்றத கொஞ்சம் யோசிக்காம இப்படி போய் சபிக்க தொடங்கிட்டானே. இயேசுவை மறுதலித்தது மாத்திரமல்ல, சபிக்க தொடங்கினான். ஏன்னா தான் எப்படி காப்பாற்றப்பட்டா போதும், அந்த இடத்துல தான் காப்பாற்றப்படணும்ன்ற அந்த பயத்துல அப்படி சொன்னான்னு சொல்லலாம். இப்படி செஞ்சிட்டு உடனே முன்னாடியே எச்சரிப்பு கொடுத்தாரு. சேவல் கூவதற்கு முன்பதாக நீ என்ன மறுதலிக்க போற. இத சொன்ன உடனே அவனுக்கு என்ன கோவம்ச்சு, யாரை பார்த்து சொல்றீங்க, அவன் காட்டி கொடுப்பான் இவன் காட்டி கொடுப்பான், என்னெல்லாம் அப்படி செய்யாதீங்க. அப்படிலாம் வைராகியமா பேசனவன் எல்லா சீஷர்களும் எங்க இருக்கிறாங்க, இவன் எங்க இருக்கிறான் பாருங்க. இருக்கக்கூடாத இடத்துல இருந்தான். அதனால்தான் சோதனைக்குள்ள அவன் விழுந்து போனான். எப்போ எந்த இடத்துல எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குதோ, சோதனை இருக்குதோ, அந்த இடத்துக்கு போகாத. அப்புறம் போயிட்டு நான் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் பேதுரு மனஸ்தாபப்பட்டு அவன் குலுங்கி குலுங்கி அழுதான். சொன்னாரே, முன்னறிவிப்பு கொடுத்தாரே, நான் கேட்கலையே, இப்படி போய் நான் ஆண்டவரை சபிச்சிட்டேனே, இப்படி போய் நான் ஆண்டவரை நான் இப்படி மறுதலிச்சு போட்டுட்டேனே சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். நான் இனி கிறிஸ்துவுக்காக வாழுவேன், கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியா மரிப்பேன். அவனுடைய சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவனும் ரத்த சாட்சியா மரிக்கிறதுக்காக அவனையும் இயேசுவை போல சிலுவையில் அறையத்துக்கு தான் கொண்டு போனாங்களாம். அப்ப அவன் சொன்னானா, என்ன தயவுசெய்து இயேசுவை அரைஞ்ச மாதிரி அறையாதீங்க, என்ன தலைகீழ அரைஞ்சிருங்க. அவருக்கு அரைஞ்ச மாதிரி அரைக்க நான் யாரு, அவர் மாதிரி நான் அடிக்கப்படுறதுக்கு கூட நான் தகுதியானவன் அல்ல, என்ன தலைகீழ அரைஞ்சிருங்கன்னு சொன்னானா. அப்ப மனசுக்குள்ளேயே தீர்மானம் பண்ணிட்டான், இதனால் வரைக்கும் நான் என் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணேன், இனி நான் கர்த்தருக்காக ஜீவிப்பேன், கர்த்தருக்காக மரிப்பேன், கர்த்தருக்காக கஷ்டங்களை நான் சகிப்பேன். இதாயா வாழுவதற்கு தீர்மானம் பண்ணணும். இனி ஒரு புதிய ஜீவியத்துக்கு போகணும். பாவத்தை நினைச்சு வெந்துட்டு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்காதே, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு மீட்பு உண்டா, நான் எத்தனை முறை செஞ்சுட்டேன், கர்த்தர் என்ன மன்னிப்பாரா, திரும்ப நான் போய் மன்னிப்பு கேட்டா அவர் என்ன நினைப்பாரு, நீ சும்மா இப்படி செஞ்சுட்டு வந்து நீ என்ன மன்னிப்பு கேட்கிறியே அப்படி சொல்லுவாரா. கூச்சப்படவே படாதே, திரும்ப செய்யாதபடி இருக்கிறதுக்கு நீ ஜெபம் பண்ணிக்கோ. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பாவத்தை மன்னிங்க ஜெபிக்கிறாங்களே தவிர திரும்ப செய்யாமல் இருக்க எனக்கு கிருபை தாரும் அது கேட்க மாட்டேன். என்னவெல்லாமோ கேட்கிறாங்க, அது வேணும் இது வேணும் ஜெபத்துல கேட்கிறாங்க. ஆனா திரும்பவும் அந்த பாவத்தை, திரும்பவும் அந்த தவறு செய்யாதபடி, திரும்பவும் நான் அந்த இடத்துக்கு போகாதபடி, திரும்பவும் அந்த நபரை சந்திக்காதபடி இருக்கணும், எனக்கு கிருபை செய்யும் கேட்க மாட்டேன்றியே. அப்படி கேட்டா கர்த்தர் உனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு. பாவத்தை மன்னியும் மாத்திரம் சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை, திரும்பவும் அந்த பாவத்தை நான் செய்யாதபடி இருக்க எனக்கு பலத்தை தாரும், என் சரீரத்தை கட்டுப்படுத்த எனக்கு ஒரு சக்தியை தாரும். கேளு, கர்த்தர் உனக்கு கிருபையா அதை தரத்துக்கு தானே அவர் காத்திருக்கிறார். காயினுக்கு கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்தார், கேட்கல. கடைசியில காயின் போட்ட திட்டத்தின்படியே வசனம் சொல்லுது, அவனுடைய வயிற்றுல உருவ குத்தினான், அதே இடத்துல ஆபேல் செத்தான். குத்துப்பட்டவன் எப்பவுமே ஒரே குத்துல சாகவே மாட்டாங்க. ரத்தம் முழுவதுமே சேதாரம் ஆனதுக்கு அப்புறமேலதான் அவனுடைய உயிர் அவனை விட்டு போகும். அது வரைக்கும் அவன் துடிப்பான். அந்த ரத்தம் தீர்ற வரைக்கும் துடிச்சு, அண்ணா ஏன்னா என்ன கொன்ன, நான் என்னன்னா உனக்கு துரோகம் பண்ணேன், தண்ணி 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 கெஞ்சுவான், கதறுவான். கூட பிறந்த அண்ணன் தம்பிக்காரனை கொலை பண்ணிட்டு அவன் கதறலின் சத்தத்தை கூட அலட்சியப்படுத்திட்டு அவன் அந்த இடத்தை விட்டே கிளம்ப போக ஆரம்பிக்கிறான்.